வணக்கம். நம்முடைய நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரு கொடிய சட்டத்தை பாராளுமன்றத்தில் இயற்றியிருக்கிறார். அந்த சட்டம் எது அப்படின்னா, மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026. இது என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த நிலத்தை, எந்த மாநிலத்தை சார்ந்த நிலத்தை வேண்டுமானாலும் அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய மாநில கட்சியின் அனுமதியின்றி ஒன்றிய அரசு கைப்பற்ற முடியும். ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், மோடி அவர்கள் ₹1 நம்முடைய மக்களின் நிலத்தை அதானிக்கு விற்று கொண்டிருக்கிறார் என்பது கடந்த காலத்தினுடைய செய்தி. இனி அது கூட தேவையில்லை போல இருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நம்முடைய இந்தியாவின் எந்த நிலப்பகுதியை வேண்டுமானாலும் மோடி நினைத்தால் அதானிக்கு தாரை வார்த்து கொடுக்க முடியும். யாருடைய அனுமதியும் தேவையில்லை. இதான் மோடி இயற்றியிருக்கக்கூடிய கொடிய சட்டம். எதற்காக இந்த கொடிய சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது ஜவஹர்லால் நேரு காலகட்டத்திலிருந்து மன்மோகன் சிங் அவர்களுடைய காலகட்டம் வரையிலும் இந்திய மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களை தாரை வார்த்திருக்கிறது மோடி அதானிக்கும் அம்பானிக்கும் இன்ன பிற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போது இந்தியாவுக்கென்று விமானத்துறை அமைச்சர் இருக்கிறார். ஆனால் இந்தியாவுக்கென்று சொந்தமாக விமானங்கள் இல்லை. இன்றைக்கு ஒரு பேரிடர் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம் இந்தியாவை உலைத்து போடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பொதுவாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு சொந்தமாக விமானங்கள் இல்லை. இதான் மோடியினுடைய சாதனை. இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு கொடிய சட்டத்தையும் மோடி இயற்றியிருக்கிறார். பார்லிமென்றுக்கு மோடியும் அமித்ஷாவும் வர்றாங்களோ இல்லையோ பயந்து. ஆனால் இந்த சட்டங்களெல்லாம் நொடி பொழுதில் எந்த விவாதத்திற்கும் உட்படுத்தாமல் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பொதுத்துறை நிறுவனங்களை விற்றாகிவிட்டது, எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இந்தியா என்று சொல்வது உங்களுக்கு தெரியும், ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு நாடு. உலகின் மூத்த நாகரீகங்கள் தோன்றிய நாடுகளில் ஒன்று நம்முடைய இந்தியா. அப்படிப்பட்ட நாட்டில் ஏராளமான கனிம வளங்கள் குவிந்து கிடக்கிறது இல்லையா? அந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்குத்தான் இப்படி ஒரு கொடிய திட்டத்தை மோடி கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்போ நீங்கள் மணிப்பூர் ஏன் இந்த நொடி வரையிலும் அங்கே பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறது அந்த மாநிலத்தினுடைய மக்கள்? மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. குக்கி இனத்தை சார்ந்த மக்கள் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதி, அந்த மலைப்பகுதி ஏராளமான ரொம்ப அபூர்வமான கனிம வளங்களை கொண்டது. அந்த இடத்திலிருந்து கூக்கி ஆட்களை முழுமையாக வெளியேற்றுவது, அடுத்தது அந்த மலைப்பகுதிகளை முழுமையாக கைப்பற்றுவது, அடுத்தது என்ன உங்களுக்கெல்லாம் தெரியும், அதை தாரை வார்ப்பது. இப்போ நக்சல் வேட்டை என்கிற பெயரில், மாவோயிஸ்ட் வேட்டை என்கிற பெயரில் எல்லாரையும் நாங்கள் ஒழித்து கட்டிவிட்டோம் என்று அமித்ஷா பாராளுமன்றத்திற்கு வர பயப்படுகிற அமித்ஷா சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? என்ன காரணம்? பழங்குடி மக்கள், மாவோயிஸ்ட் வேட்டை என்கிற பெயரில் பழங்குடி மக்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். பழங்குடி மக்களுடைய நிலம் அகபரிக்கப்படுகிறது இல்லையா? இப்போ நீங்கள் மணிப்பூருடைய மிக முக்கியமான காரணங்கள் இதுதான். அதனால் கூக்கி மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்துவது. ஜார்க்கண்ட் மாதிரியான இடங்கள். நீங்கள் கடந்த காலத்தில் மோடி அவர்கள் உங்களுக்கு தெரியும், மலையை குடைந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு நெடுஞ்சாலை போட்டிருக்கிறார் மோடி அப்படின்னு விளம்பரங்கள் வரும் இல்லையா? இங்கே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலேயே சரியான பேருந்து வசதிகளோ விஷயம் எதுவுமே இல்லை. மோடியினுடைய ஆட்சியில் சாலையை ஒழுங்காக போடலை. நீ மலை இருக்கிற இடத்துல நீ நல்லா ரோடு போடுறேன்னா அதுக்கு பொருள் என்ன? அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் பெரிய அளவில் இந்த மாதிரியான அகலமான பெரிய ரோடுகளை எல்லாம் கேட்டார்களா என்ன? கேட்டது யார்? அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை வெட்டி எடுத்து அங்கிருந்து போர்ட்டுக்கும் மற்ற இடங்களுக்கும் கொண்டு வர்றதுக்கான ஒரு திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் இது. அப்போ இந்தியாவினுடைய இயற்கை வளங்கள், கனிம வளங்களை அதானிக்கு தாரை வார்ப்பதற்குத்தான் மோடி இப்படி ஒரு கொடிய சட்டத்தை இயற்றியிருக்கிறார். ஏற்கனவே நமக்கு தெரியும், சுதந்திர இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு திட்டம் துவங்கப்படுகிறது என்றால் அந்த மாநிலம் தான் நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு ஏராளமான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா?
ஏன்னா வனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்கள் பிரச்சனைகளை கூடாது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அவற்றை எல்லாவற்றையும் இல்லாமலாக்கி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை மோடி இயற்றியிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான செய்தி. ஒன்றும் இல்லைங்க, இப்போது சமீபத்தில் இன்னொரு சட்டம் இயற்றப்பட்டது, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த யூபிஐ பரிவர்த்தனை, பண பரிவர்த்தனைகளே நம்ம இந்த கூகுள் பே, ஃபோன்பே இதுக்கெல்லாம் இனிமேல் பணம் பிடுங்க போகிறாங்க அப்படிங்கிறது. இது எதற்காக செய்யப்பட்டது? இதுவும் அதானிக்காகத்தான் செய்யப்பட்டது. ஏன்னா யூபிஐ பரிவர்த்தனை, கூகுள் பே, ஃபோன்பே ஆகட்டும், இதனால் மிகப்பெரிய அளவில் பயனடைவது யார்? அமெரிக்க நிறுவனங்கள். அமெரிக்க நிறுவனங்கள் பயனடைவதற்கு மோடி இப்போ ஏன் இங்கே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதானி ஒரு மிகப்பெரிய மோசடியை செய்திருக்கிறான், நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அமெரிக்கா அதற்காக பிடிவாரண்டு பிடித்தது. அவனை எப்போ வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், அவனை தூக்கி உள்ளே போடலாம். இப்போது இதுபோன்ற சலுகைகளை இந்திய மக்களுடைய வயிற்றை பிழிந்து இந்த யூபிஐ மூலமாக 2000 ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணாலே காசை பிடுங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி அமெரிக்கக்காரர்களை குளிர்வித்ததன் மூலமாக அதானி விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ இந்திய மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து சர்வசாதாரணமாக கையும் காலும் கட்டப்பட்டு யூரின் போகிறது கூட அனுமதிக்காமல் ஃப்ளைட்டில் கொண்டு வந்து இங்கே அடிமைகளை மாறி போட்டால் கூட இங்கே மோடியை வாயே திறக்க மாட்டார், எதுவுமே நடக்காது. ஆனால் அதானிக்கு ஒன்று என்றால் மோடி பதறிப்போகிறார். இப்போ அதனுடைய உச்சகட்டமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கனிம வளங்கள், இயற்கை வளங்களை முழுமையாக தாரை வார்ப்பதற்கு இந்த ஒரு கொடிய சட்டத்தை மோடி கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பூர்வகுடிகள் நிலமற்றவர்களாக ஆக்கப்பட போகிறார்கள் என்பதுதான் உண்மை. இதற்காக திட்டமிட்டே பல விதமான கலவரங்களை உருவாக்குவாங்க, எல்லாத்தையும் அதில் இவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் பாருங்களேன், உண்மையிலேயே பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. இந்தியா அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் வருவதற்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு மற்றவர்களை வைத்து இப்படி ஒரு கொடிய சட்டத்தை இயற்றியிருக்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.